ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனி எல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு கப் கடலைப்பருப்பு வச்சு நம்ம வந்து இட்லி தோசைக்கு எப்படி வந்து டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி என்ன நியூ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கடலைப்பருப்பை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்போட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 அல்லது 6. ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததாக ஒரு 4 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டோம். இதில் நான் பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சட்னியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இதை நல்லா கலந்து நல்லா மோர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து வேகும். இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வரும். இது வந்து வேகணும் நல்லா, ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்பப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கைவிடாமல் கிளறிட்டு இருந்தோம்னா, இப்போ பாருங்கள் நல்லா சட்னி நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். இது ஒரு 2-3 தடவை வந்து நல்லா இந்த மாதிரி கொதிப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. இது வந்து தெறிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இல்லை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து ஒரு 2-3 கொதி வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். சட்னி வந்து இப்போ 2-3 கொதி வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக இட்லி வச்சுட்டு நீங்கள் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கும் ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.